சோ गाइस எப்படி நம்ம தேர்ட் அண்ட் ஃபோர்த் எபிசோடுக்கு ரிவ்யூ போட வந்தாச்சு. சோ மேபி நடுவுல இனிமே ஒரு நாள் கேப் போட்டு கண்டென்ட் வரும் அப்படினு பார்க்கலாம். ஓகேவா? சோ ஆன் சேம் டைம்ல போற 5 நிமிஷத்துக்கு நடுவுல குவிஸும் வரும். சோ நீங்களும் ஓட் பண்ணிக்கலாம். சோ நானுமே என்னோட கருத்தை சொல்லுவேன். சோ உங்களுக்கு கருத்தை நீங்க அங்க தெரிவிச்சுக்கோடா. ஓகேவா? சோ அது மட்டும் இல்லாம லாஸ்ட் போட 2 எபிசோடும் பார்த்துட்டு நிறைய பேர்னா ப்ரோ அமேசானுக்கு பேசுறீ அமேசான் காசு கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேக்குறீங்க. அமேசான் காசு கொடுத்தாருங்கன்னா நான் இதுக்கு மேல அமேசானை புகழ்ந்து பேசுவேன். அடங்கொம்மால ஸ்டில் நாட் லைக் தட். மேபி அமேசான் காசு கொடுத்து தம்பி பேசுப்பா அப்படின்னா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம அமேசானே அடிப்போம். தெரு பொறுக்கி நாய். பட் அப்பெல்லாம் பேச மாட்டோம். பிகாஸ் வந்து ஏதோ 10 வீடியோ 20 வீடியோ போட்டு இந்த 10Kவும் 15Kவும் எடுத்துட்டு வரல. ரைட்டா? கிட்டத்தட்ட 10K 12K 13K அடிக்க 2 வருஷமோ 2 வருஷமோ ஆகிடுச்சு. அந்த 2 வருஷம் கூட இருந்தவனுங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, என் ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான். மேபி இதை பாக்குற நியூ வியூவர்ஸ்க்கு ஏகப்பட்டது தோணலாம். ஆனா கிட்டத்தட்ட 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷமா கூட இருக்கிற நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியும். ஓகேவா? சரி ஓகே, உங்களுக்கு பேச தேவையில்ல, நம்ம டைரக்டா கண்டென்ட்க்கு போயிடலாம். சோ அப்படியே குவிஸ் வரும். சோ குவிஸ்ல உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படின்றத ஐ திங்க் கிளிக் பண்ணி வைக்கோங்க. சோ கிட்டத்தட்ட வந்து 2 எபிசோட்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட 7 கியூஸ் 8 கியூஸ் இருக்கும் போல. சரி ஓகே, வளவலன்னு பேச வரல. சரி அப்ப நான் வடகர்ஸ் வீடியோக்கு போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து கிட் சாரிஸோட வாய்ஸாக பார்ப்போம். ஸோ இந்த சீனில் மேபி இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸில் அதிகமான சீன்ஸை இவர் தான் வச்சிருக்காரு. ஸோ இனி வெட்டிட்டு அமேசான் கிளிமே போட்டு விடுறா. உன்ன மாதிரி ஒரு சின்ன பூச்சி தான் இந்த கேடட்லயே பெஸ்டா. உன்னோட பேர் என்னன்னு சொல்லு. இப்போ உன்னை யார் இங்க உட்கார சொன்னது? உன்னால இத கூட ஹேண்டில் பண்ண முடியலன்னா மிலிட்டரியில சேரணுங்கிற எண்ணத்தையும் மறந்துடு. ஏய் பொண்ணே, ஒன்னதான். ஸோ இப்போ அப்படியே நம்மளோட முசை இந்தியா ஒருத்தையும் பார்த்துடலாம். ஓகேவா? பண்ணி கூட்டம்னு பழிச்சுன்னு சொல்லு. பலியாகிறதுக்கே பொறுப்பிட்டு வந்திருக்க இல்லையா? ஒரே அடிச்சல கீழே சுருண்டுட்டாரு. இவரு மிலிட்டரி போலீஸா நொட்டு வாரான். யாரா அவன்? நீ என்ன கிழிக்க வந்திருக்கீங்க? ஏய் உன்னதா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஸோ இந்த இடத்துல எந்த தயக்கமும் இல்லாம நான் முசை இந்தியாவை ஓட் பண்றேன். பிகாஸ் நான் முசை இந்தியாவது காமிச்சதே கம்மி தான். ஏன்னா முசை இந்தியாவோட இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் எல்லாம் சூப்பரா பண்றாங்க. அதுவும் வாய்ஸும் மேட்சிங்கா இருக்கு. இதுக்கும் மேல இவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ற சைடு கேரக்டர்ஸா வரும். அந்த கேரக்டர்ஸ்க்குமே வாய்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கிரிப்டுமே சூப்பரா இருக்குடா. ஸோ அதுக்கும் மேல என்ன ரொம்ப வலிச்சது சாஷா வாய்ஸ் தான். யாரோட வாய்ஸா பங்கமா பண்ணி எனக்கே ட்விஸ்ட் கொடுத்துட்டாருங்க. பேரு சாஷா பிளவுஸ், வால்ட்ரோஸ் சவுத்ல டாப்பர் வில்லேஜ் சார். சார் சமைச்சு வச்சிருந்தாங்க, பசி பொறுக்கல சார், அதான் தூக்கிட்டேன். நான் சாப்பிட்டது கோசு பங்கமா இருக்குது ஆளு வாய்ஸ். டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? அடே சல்லத்தை தூக்கிட்டு வாங்கடா. பேரு சாஷா பிளவுஸ், வால்ட்ரோஸ் சவுத்ல டாப்பர் வில்லேஜ் சார். சார் சமைச்சு வச்சிருந்தாங்க, பசி பொறுக்கல சார், அதான் தூக்கிட்டேன். சோ எனிவே இதுல யாருக்கு பாயிண்ட் நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தா அப்சல்யூட்லி முசை இந்தியாவுக்கு தான். சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஜெயிக்கிறது முசை இந்தியாவா தான் இருக்கு. சோ நீங்க யாருக்கு ஓட் பண்றீங்க அப்படின்றத ஓட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேவா? சரி ஓகே, இப்போ நம்ம 5 to 10 பாப்போம். நானும் இவனு ஒரே ஊர் தான், சிங்கான் ஸ்ரீனால இருந்து வந்திருக்கோம். ஆமா நல்லா பார்த்தோம். என்னுடைய தலை அந்த செவர்கிட்ட வச்சு எட்டி பார்த்தான். ஆச்சரியமா இருக்கு, அந்த சுவரியை தாண்டி வந்துட்டான்னு தான் சொன்னாங்க. தனமான டைட்டன்ஸ் எல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நீ சண்டை போடணுன்றதுக்காகவே பேசிக்கிட்டு இருக்கியா? என்னோட கருங்குந்தல் உண்மையிலேயே நல்லா இருக்கு. உன்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்குமே, அதை பத்தி யோசி. நான் கட் பண்ணிடுறேன். அடங்கொம்மால சோ அப்படியே இப்போ நம்ம முசைதை பாத்துருவோம். 2 பேரும் ஒரே ஊர் தான், ஷிகாஷினா. ஆமா, இந்த செவத்தையே எட்டி பார்க்குற அளவுக்கு உயரம். அது செவுத்தையே தாண்டி வந்த மாதிரி நான் கேள்விப்பட்டனே. அதுங்களுக்கு பெரிய வாய் தான், ஆனா உடம்புல தோல் தான் இல்ல. என்ன கேட்டீங்கன்னா இந்த டைட்டன்ஸ்க்குலாம் அவ்வளவு சீனே இல்ல. இப்ப நீ என்ன பத்தியா பேசுன? உன் முடி கருன்னு அழகா இருக்கு. முதல்ல உன் முடிய எவ்வளவு நீளமா இருக்கு. கட் பண்ணிடுறேன். அடங்கொம்மால சோ இந்த விஷயம் பத்தி நேற்று சொல்லியிருந்தீங்க ப்ரோ, இந்த இடத்துல வந்து ரோஷன் வாய்ஸ் சூப்பரா இருக்கு அப்படின்னு. பட் என்ன பொறுத்த வரையுமே ரோஷன் ப்ரோவோட வாய்ஸ் சூப்பரா இருக்கா அப்படின்னு கேட்டா நல்லா தான் இருக்கு. ரித்திக் ப்ரோ வாய்ஸும் சூப்பரா தான் இருக்கு. பட் என்ன டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு பார்த்தா இப்ப இருக்கிற ஈரன் ஜஸ்ட் வந்து ஒரு சைல்டு மாதிரி தான். ஓகேவா? சோ அவனுக்கு லைக் சொல்றது ஒரு சைல்டு வாய்ஸ் கொடுத்தா மட்டும் தான் கரெக்டா இருக்கும். சோ ரித்திகனோட வாய்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு அடல்ட்டான ஒரு 19-20 ஈரனோட வாய்ஸ் மாதிரியே இருக்கு. மேபி இந்த வாய்ஸ் எல்லாம் 4 ஈரனுக்கு இருக்கு. திங்க் அப்பு கொடுத்தானா சூப்பரா இருக்கும். அந்த அடல்ட் வாய்ஸ் இங்க கொடுக்கறதுனால தான் நம்ம ஈரன் மேல ஒரு கிட்டோ ஒரு சைல்டு ஃபீல் வரவே மாட்டேது. ஏதோ அவன் வந்து இப்போ டீனேஜர் இப்போ அடல்ட் ஆன மாதிரி ஃபீல் கொடுக்குது. சோ இது பேசிக்கலா நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும், நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னே சொல்லலாம். சோ நேத்து எல்லாருக்குமே செட் ஆக அப்படி சொன்னவர்கள்லாம் இருக்க போற முக்கியமான கான்செப்ட் இதுவா தான் இருக்கும். சோ ரித்திக் ப்ரோ மட்டும் இன்னும் நல்லா வந்து திங்க் ஓரளவுக்கு வந்து கிட்ட மாதிரி கொடுத்திருந்தாரு ஈரன் இருக்கு அப்படின்னு இந்த இடத்துல சூப்பரா இருந்திருக்கும். பட் அந்த விஷயத்தை ரோஷன் ப்ரோ சூப்பரா பண்றப்பாரு. சோ அதனாலேயே வந்து ஐ திங்க் அமேசான் பிரைம்ல இருக்கிற இந்த எபிசோடோட வாய்ஸ் சூப்பரா இருந்திருக்கும். பட் அப்படி இல்லைனாலுமே வந்து முசை இந்தியாவோட இந்த இடத்துல ஸ்கிரிப்ட்
ஸ்கிரிப்டும் சூப்பரா தான் இருந்திருக்கும். சோ என்ன தெரியல தேர்ட் சீசன்ல ஸ்கிரிப்ட் சூப்பரா இருக்கு. எனிவே பாத்தார் சூப்பரா தான் இருக்கு. பட் வந்து இதுக்கு நான் எந்த ரிவ்யூ சொல்ற மாதிரி இல்ல. என்ன பொறுத்தவரை இந்த இடத்துல டைல தான் போட்டு முடிப்பேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு போல் வரும். சோ போல்ல நீங்க எதை சூஸ் பண்ணீங்களோ சூஸ் பண்ணிக்கோங்கப்பா. மேபி அந்த போல நான் ரிலீஸ் பண்ணலாமா வேணாமான்றது கொஞ்சம் யோசிச்சுட்டு பண்றேன். பிகாஸ் வந்து ரெண்டுமே முக்கியமான கேரக்டர்ஸ். முக்காவாசி இந்த போல ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்டில் ஏதோ பண்ணி தொலைறேன். ஓகேவா? சோ எனிவே செகண்ட் ரவுண்ட் டைக்கு போகுது. சரி ஓகே, இப்போ நம்ம 10 to 15 போவோம். இது என்ன மன்னிச்சிடு, அங்க கம்மியா தான் இருந்தது. இத பிடி, முதல்ல நீ இந்த தண்ணிய குடி. என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? இதை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியலையே. நமக்கா இப்படி நடக்கணும்? பண்ணனா உனக்கு இது வந்துரும். என்னால முடியும்னா அப்ப கண்டிப்பா உன்னாலயே முடியும். சரி ஓகே, நான் ரிலாக்ஸ்டா பேலன்ஸ்டா பண்றேன். இரு. எல்லா டைட்டன்ஸையும் கொலை பண்ணிடுவேன்னு வீரமா பேசிட்டு இருந்தா, ஆனா ஓடிஎம் ட்ரைனிங் முடிஞ்சவனே சைலண்ட் ஆயிட்டா. அதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன சொல்ல வர? நீ சோல்ஜர் ஆகணும்ன்ற கனவு வேண்டான்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன பேசுற? அன்னைக்கு எங்க அம்மாக்கு என்ன நடந்துச்சுன்னு நீ பார்த்ததுக்கு அப்புறமா இப்படி பேசுற? ஏன்னா நீ ஒரு பெர்ஃபெக்ட்டான சோல்ஜரா வரணும்ன்றது உன்னோட கையில இல்ல. ஏன்னா நீ எங்க போனாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். சோ அப்படி இப்போ நம்ம முசை இந்தியாவை தான் பார்ப்போம். என்னடா இது? இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது? இப்படிலாம் நடக்கவே கூடாது. பொறுமையா இருந்தா மட்டும்தான் உன்னால பண்ண முடியும். உண்மையே தான் சொல்றேன், நானே இதை பண்ணிட்டேன். அடுத்து நம்ம முன்னாடி டைட்டன்ஸை அடிச்சிடுவேன் கிழிச்சிடுவேன் வாய் விட்டது இந்த பையன் தானே. உனக்கெல்லாம் ஆகணும்டா. கனவை தூக்கி குப்பையில போடு. ஏன் பேச மாட்ட? அன்னைக்கு அம்மாக்கு நடந்த கொடுமைய நான் என் 2 கண்ணால பார்த்தேன். எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்ப ஏன் இப்படி பேசுற மிகாசா? அலையும் ஒரு சோல்ஜர் ஆக முடியும்ன்ற நம்பிக்கை உனக்கு இல்ல. அதான் இப்படி தடுமாறுற. ஒருவேளை நீ இங்க இருந்து போனேன்னா நானும் உன் கூடவே வந்துருவேன். ஸோ ரெண்டுத்தையும் பார்க்க போனால் மேபி வந்து பழைய மிக்காசா வாய்ஸோட புது மிக்காசா வாய்ஸ் எவ்வளோ நல்லா இருக்கு, சூப்பராகவும் இருக்கு. அதே தான் ஆர்மின் வாய்ஸுக்குமே. பட் அந்த விஷயத்தை நீடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது அமேசானை விட முசை இந்தியாவோட மிக்காசா வாய்ஸும் ஆர்மினோ வாய்ஸும் எவ்வளோ டெவலப் ஆயிருக்குன்றது உண்மைதான். ஓகேவா? ஸோ அண்ட் சேம் டைமில் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்கிரிப்ட் லைட்டாக கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கு. மேபி அது புதுசாக இருக்கிறதுனால நமக்கு அப்படி தெரியுதான்னு தெரியல. லைக் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது வேணாம் நம்ம எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது, நம்ம 3 பேர் சேர்ந்து எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. ஸ்டில் ஓகே, அது வந்து அவ்வளோ பெரிய இம்பாக்டா இருக்காது திங்க் ஸ்டோரி லைனுக்கு. பட் முக்கியமான சீன்ஸ் முக்கியமான பிளேஸ்னு வரும்போது கொஞ்சம் பார்த்துக்கிட்டு ஆகணும். ஸ்கிரிப்ட் ரைட்டருமே லைக் ஃபர்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன் சர்வே காப்ஸுக்கு சர்வே கோர் சொல்றாங்க அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் நிறைய பேர் மீன் பண்ணீங்க இல்ல ப்ரோ 2க்கு ஒரே டயலாக் தான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ரித்திக் ப்ரோவே வந்து மீன் பண்ணாரு. ஸோ பேசிக்கலா நம்ம சர்வே கோர்ன்றது எல்லா சொல்றதும் யூஸ் பண்ண மாட்டாங்க. லைக் வந்து நம்ம இந்தியன்ஸே யூஸ் பண்ண மாட்டாங்க. லைக் பிரிட்டிஷ் இருக்காங்க தெரியுமா, அவங்களுமே காப்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் வந்து அவங்களோட இங்கிலீஷ்ல பிஎஸ் வந்து சைலண்ட்ல போய்டும். ஸோ அதனால மட்டும் தான் சில நாட்டில் மட்டும் கோர்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலுமே அந்த கோரை போய் நீங்க ரைட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு பார்த்தா கோர்ன்றது தப்பு தான், காப்ஸ்ன்றது தான் திங்க் கரெக்டான வேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஏஓடி பார்த்த இன்டிங் ஜாப்பனீஸ் ஃபேன்ஸுக்கும் இங்கிலீஷ் ஃபேன்ஸுக்கும் தெரியும் சர்வே காப்ஸ்ன்ற வேர்டு எப்படிப்பட்ட வேர்ட்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த சர்வே காப்ஸை கோர்னு மாத்தி வச்சா எவனால காண்டு தான் ஆகுமே. இதுல வேற ஃபர்ஸ்ட் அந்த வீடியோக்கு வந்து ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் தருது அப்படின்னு. இப்போ வந்து இதுல டைட்டன்ஸ் இருக்கு, டைட்ஸ் கோலியாத்து ஜெயின்ஸ் சொன்னா ஒத்திப்பியா? அப்போ மேபி எப்படி காண்டாகுதோ அதே மாதிரி இந்த வேர்டுக்குமே காண்டாகுச்சு. ஸோ சர்வே காப்ஸ்ன்றது ஸ்பெஷலான வேர்ட்ஸ். அட்டாக் டைட்டில் அடிக்கடி அந்த வார்த்தை கூப்பிட்டு இருப்பானுங்க. அந்த விஷயத்தான் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அதுக்கு மட்டும் இல்லாம வந்து ப்ரோ ஃப்ரீயா தானே ப்ரோறாங்க, ஃப்ரீயா விட்டா தமிழ் டப்பிங் வந்து வருதே கஷ்டம் ப்ரோ, இப்படி எல்லாம் சொல்லாத ப்ரோ. உங்களால தானே ஒன் பீஸ் நாசமா போனதுக்கு ஒரே காரணம் உங்களால தானே. நான் வரண்டா தனியா ஒரு வீடியோ போட்டு வரண்டா. ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் வீடியோ ஸ்கிரிப்ட் சூப்பரா இருந்து எனக்கு தெரிஞ்ச வரையும் ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன்னா அகைன் முசைக்கு தான் கொடுப்பேன். பிகாஸ் ஆர்மின் வாய்ஸ்க்கும் மிக்காசா வாய்ஸும் சேர்த்து. ஸோ நீங்க ஆர்மின் வாய்ஸும் மிக்காசா வாய்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓட் பண்ணுங்க. ஆனா எனக்கு பொறுத்த வரையும் அப்புறம் வந்தா என் ஷாஷா அவ பேசும்போதெல்லாம் என் காது இனிக்குது. நீ பொறுமையா சொல்லு, ஆனா இந்த பிரெட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஐயோ ஷாஷா என் சல்லத்தை கூட்டிட்டு வாங்கடா. சாப்பிடுங்க சரோஜா ஜாங்கிரி, அப்புறம் அடிப்பீங்க பவுண்டரி. தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. சோ இப்போ 3வது எபிசோட்ல கடைசி பகுதியான 15 to 20 போக போறோம். எடிட்டர் அமேசானை போட்டு விடு. சாரிடா தம்பி, உண்மையாலே அதை பண்றதுக்கு எந்த ஒரு ட்ரிக்கும் கிடையாது. ஒரு நிமிஷம், நீங்க ஷிகான்ஷால இருந்து வந்திருக்கிறதா தானே சொன்னீங்க. அப்புறம் எதுக்காக சோல்ஜர்ஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? எல்லாரும் கடக்ஸ் ஆகிறது தான் சொசைட்டியோட எக்ஸ்பெக்டேஷன். உண்மையாவா? என்கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட அந்த வீட்டுக்கு தான் நான் மறுபடியும் போக போறேன். நாம பெல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். நாளைக்கே நீ எக்ஸ்பர்ட் ஆயிடுவ. இப்போ அப்படி நம்ம முஜேதா பாப்போம். அது கரெக்டா கத்துக்கிறத தவிர வேற எந்த ட்ரிக்கும் இல்ல. இங்க யாருக்கும் அறிவுரை சொல்றதோ சொல்லி தரதோ சரிப்பட்டு வராது. நீங்க 2 பேரும் ஷிகான்ஷினாவை சேர்ந்தவங்கன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் பார்த்துமா சோல்ஜர் ஆகணும்னு துடிக்கிறீங்க? டேய், இப்ப இத பத்தி நீ கண்டிப்பா பேசிதான் ஆகணுமா? குத்திடுவானுங்க. இந்த சொசைட்டி அழுத்தம் தரலன்னா இவனுங்க இங்க வரானுங்க. எனக்கு
நாங்க இருந்த சொந்த ஊருக்கு திரும்ப போகணும்னு ஆசை. பெல்ட்டை கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டு எல்லாத்தையும் ஆரம்பி. எல்லாமே சரியா வரும். தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. சோ இந்த தடவை உங்களுக்கே தெரியும் யாருக்கு பாயிண்ட் தர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்சல்யூட்லி முசேக்கு தான். ஏன்னா இந்த இடத்துல ரெய்னரோட அமேசான் டப்பிங் விட ரெய்னரோட ஐ திங்க் முசேவோட டப்பிங் சூப்பரா இருக்கு. அது திங்க் ரொம்ப சூப்பராவே இருக்கு. அண்ட் சேம் டைம்ல பிரெத்ரோட பொறுத்தவரையும் ரெண்டுமே வந்து டிரா தான். சோ ஓரளவுக்கு ஆவரேஜ்னு சொல்லலாம். ரெண்டுமே திங்க் ஆவரேஜ் சொல்லக்கூடாது, ரெண்டுமே சூப்பரா தான் இருக்கு. ஓகேவா? சோ அமேசான் பக்கமா இருந்தாலும் சரி, அது முசேவா இருந்தாலும் சரி, பட் ரெய்னர் இந்த இடத்துல முக்கியமான பங்கு வகிக்கிறதுனால திங்க் அமேசான் பீட் பண்றா முசே இந்த இடத்துல. ஓகேவா? அப்ப டப்பிங் தான் பீட் பண்ணிச்சா ப்ரோ அப்படின்னு கேட்டா அப்படிதான் கிடையாது. முசேவோட ஸ்கிரிப்ட்ன்றது லெண்டிங்ல சூப்பரா இருந்துச்சு. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒப்பிட்டே காட்டுறேனே. எனக்கு நல்லா தெரியும் உன்னால முடியும், என்னால அதை உணர முடியுது. தேங்க்யூ ராயனா, தேங்க்யூ. என்னால முடியும்னு எனக்கு தோணுது. ஏரன் ஏகர் அதான உன் பேரு? சோ இதுக்கு மேல கிளிப்ஸ் போட காப்பி கொடுத்துருவானுங்க. பட் பேசிக்கலா முசே இந்தியாவோட இந்த லைனும் சரி, மேபி இந்த இந்த எபிசோட் ஃபுல்லாவே முசே இந்தியாவோட ஸ்கிரிப்ட் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அமேசானோடது அங்கங்க வந்து ரொம்ப மிஸ்டேக் இருந்தாலுமே ஐ திங்க் வாய்ஸ் ரொம்ப மிஸ்டேக் தான். ஓகேவா? சோ அப்படின்னும் போது அமேசான் தடவை டம்மி ஆயிட்டாங்க தான் உண்மை. சோ அதனால 3வது எபிசோட்ல 3-0ன்ற மாதிரி வந்து முசே இந்தியா ஜெயிச்சு அமேசான கீழே தள்ளுறாங்க. சோ இனிமே 3rd எபிசோட்ல ஜெயிச்சது முசே தான். சோ 4th எபிசோட் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். சோ அமேசான் முசே இந்தியா ஒவ்வொரு எபிசோட் ஜெயிக்கிறாங்களா இல்ல இன்னைக்கு நாளையே முசே இந்தியா ஜெயிக்கிறானா அப்படின்றத 4th எபிசோட்ல பாப்போம். எனிவே அகைன் கழிச்சு போட்டு திரும்பி ஆரம்பிப்போம். 1 to 5 அகைன் பாப்போம்டா. எடிட்டர் போட்டு விடு. எபிசோட் 4 பட்டமளிப்பு விழாவின் இரவு. மனிதநேயம் மீண்டெழுகிறது. என்ன வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கா? முடியலனா கீழே வச்சிட்டு ஓட சொல்லுவேன் பாத்தியா? நான் வேலையை முடிக்க முடியாது. அப்புறம் நம்ம எல்லாரையும் கண்டிப்பா ஃபெயில் ஆக்கிடுவாங்க. ஆனி லியோன் ஹாட். இவ ஒவ்வொரு அட்டாக்கும் துல்லியமா இருக்கும். ஷாஷா ப்ளவுஸ். இப்போ நம்ம முசேதை பார்த்துட்டோம். அப்படியே இப்போ நம்ம அமேசானையும் பார்த்துருவோம். என்ன பேக் ரொம்ப வெயிட்டா இருக்கா? ஒண்ணு பண்ணலாம், இங்கேயே அதை விட்டுட்டு வந்துரு. நடக்கிறதுல மட்டும் கவனத்தை செலுத்து. உனக்கு தெரியுமா இதுக்கெல்லாம் மார்க்ஸ் இருக்கு. ஆனி லியோன் ஹாட் ஸ்வாட நல்லா ஹேண்டில் பண்றா. சாஷா பிராஸ். சோ गाइस நீங்களே பார்த்திருப்பீங்க, நான் சொல்ல வேண்டியது இல்ல, கன்ஃபார்மா இந்த ரவுண்ட்ல ஜெயிக்கிறது முசே இந்தியா தான். சோ பேசிக்கலா ஸ்கிரிப்ட் மூலமா ஜெயிக்கல அப்படினாலுமே இதோட வாய்ஸ் மூலமா வந்து முசே இந்தியா ஜெயிக்கறாங்கன்னு சொல்லணும். சோ அது மட்டும் இல்லாம என்னால போல் பண்ண முடியல, கியூஸ் மட்டும் தான் பண்ண முடியுது. சோ அமேசானோட கிளிப் காட்டும்போது அமேசானோட கியூஸ் வரும், அதே மாதிரி வந்து ஐ திங்க் முசே இந்தியாவோட கிளிப்ஸ் காட்டும்போது முசே இந்தியாவோட கிளிப்ஸ் வரும், லைக் வந்து கியூஸ் வரும். ஓகேவா? சோ யார் ஜெயிச்சாங்க அப்படின்றத இன்னைக்கு சாயந்தரம் இல்லனா வந்து திங்க் இன்ஸ்டாகிராம் பேஜ்லயோ இல்ல அடுத்த நாள் காலையிலச்சோ வந்து பின் பண்ணி வைக்கிறேன். அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு மென்ஷன் வச்சோ பண்றேன். சோ எனிவே எந்த ஆட்சேபனும் இல்லாம இந்த இடத்துல வந்து முசே இந்தியா அசால்ட்டா ஜெயிக்கிறானுங்க அமேசானை கீழே தாழ்த்தி. இதுக்கும் மேல அமேசானோடது சவுண்ட் பிரச்சனைன்றது ஏகப்பட்டது இருக்கு. லைக் 6 மணி நேரம் ஓடுவாங்க. சோ அப்படி ஓடும்போது முசே இந்தியால சூப்பரா இருக்கு, பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூப்பரா இருக்கு. ஆனா அமேசான்ல மட்டும் பின்னாடி என்ன கேக்குதுன்னு எனக்கே தெரிய கேட்க மாட்டேது. லைக் காதுல உத்தேசம் கேட்கும் போல. இதுக்கும் பின்னாடி அன்வான்ட் சாங் போது அது அன்வான்ட் சாங்கா இல்ல இவனுக்கு அந்த சாங்கை ஏத்தி கீத்தி வச்சுட்டானுங்களா இல்ல வாய்ஸை குறைச்சிட்டாங்களான்னு தெரியல. அந்த விஷயம் ரொம்ப மக்கிட்டுத்தனமா இருக்குது. அது சவுண்ட் குவாலிட்டி சரியே இல்ல. ஐ திங்க் வந்து ஐ திங்க் நீங்க 1000 சொன்னாலுமே அமேசானோட ஏஓடிக்கு சவுண்ட் குவாலிட்டி மக்கிட்டு மாதிரி ரொம்ப கேவலமா இருக்கும்டா. சோ இதுதான் ஸ்டார்டிங். அமேசான் ஐ திங்க் என்ன போட்டு கிழிக்க போறேன் எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குது. ஆனா முட்டு கொடுத்தலாம் கிடையாது, நல்லா ஒரே சொரு நல்லா இல்ல, அவ்வளவுதான். முட்டு கொடுக்குற சீரே கிடையாது. ஓகேவா? சோ எனிவே பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் டப்பிங் சோ ரெண்டுத்தையும் வந்து ரெண்டுத்தையும் தோத்து திங்க் முசே இந்தியா ஜெயிக்கிறான் இந்த ரவுண்ட். ஓகேவா? சரி ஓகே, இப்போ நம்ம அடுத்த சுற்றுக்கு போவோம். உனக்கு வேணும்னா நீயும் என் கூட சண்டை போட்டு பாக்குறியா? என் அப்பா சொல்லி கொடுத்தாரு. இது உங்க அப்பாவை சொல்லி கொடுத்தாரு? அதுக்கு என்ன இப்போ? இந்த உலகத்துல ஏதோ ரீசன்காக டைட்டன்ஸ்க்கு அகேன்ஸ்டா சண்டை போடுறதுக்கு தகுதியும் திறமையும் உனக்கு கிடைச்சிருக்கு. அதை ஒழுங்கா யூஸ் பண்ணிக்க. இந்த முட்டாள் கூட்டத்துல நானும் ஒருத்தியா இருக்க ஆசைப்படல. சோ இப்போ நம்ம அப்படியே அமேசான் தான் பாப்போம். இப்பவாவது என் கூட மோதுறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா இல்லையா? எங்க அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு. நீதான் முதல் சிஷ்யா இல்ல? அது இப்ப ரொம்ப முக்கியமா? நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கெட்டவங்களை அடிச்சிட்டு இருக்கியோ அந்த அளவுக்கு உன்னை தள்ளி வைக்கவும் யோசிக்க மாட்டாங்க. உன்னை சுத்தி பாரு ஏரன். இங்க இருக்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணணுங்கிறது தான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு தெரியல. பட் பேசிக்கலாக என்ன பொறுத்தவரையுமே இட்ஸ் டைம் மாதிரி தான் தெரியுது. ஸோ 2 ஆனி குரலுமே நல்லா தான் இருக்கு. என்ன ஆனி ஐ திங்க் வந்து முசேல வர ஆனியோட குரல் லைட்டாக கிளியராக இருக்கு. பட் இந்த குரல் வந்து கொஞ்சம் லைட்டாக மங்களா இருக்க மாதிரி இருக்கு. ப்ராக்டிக்கலாக பேசணும் அப்படின்னு பார்த்தா பாத்தார் ஓகேன்னு சொல்லலாம். பட் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத சொல்லுங்க. பட் என்ன பொறுத்தவரையுமே இட்ஸ் டை தான். ஓகேவா? சரி ஓகே, இப்போ கடைசி 10 நிமிஷத்துக்கு உள்ள போயிடுவோம்டா. ஆம்னி டைரக்ஷனல் மொபைலிட்டி தேவைப்பட்டது. அவங்க ஒரு சின்ன ரெஜிமெண்ட் தான். கேரிசன் கோர் செவுத்த பலப்படுத்தி ஒவ்வொரு டவுனையும் பாதுகாக்கணும். The survey corps உயிர் ஒரு வழியா நினைச்ச இடத்தை அடைஞ்சிட்டேன். இப்போ நாங்க யாரை காட்டுறோம்? வீழ்த்த முடியாதுன்னு வீட்லயே உட்காந்துடலாமா? டேய் சும்மா இருங்கடா. தம்மா 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனுஷங்களோட கண்ணியம் இப்பதான் அதிகரிச்சிருக்கு. இது வெறும் ஆரம்பம் தான்.
உனக்காக தான் 5 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அப்படி நம்ம அமேசான் தான் பார்ப்போம். தி கேரசன் ரெஜிமெண்ட், தி ஸ்கவுட் ரெஜிமெண்ட் டைட்டன்ஸ்க்கு எதிரா சண்டை போட்டு நம்ம உரிமையை மீட்கிறது. இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப இல்லனாலும் ஏதோ ஒண்ணு இருக்குல்ல. அப்பா அவங்கள பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா இப்போ அவரோட எதிர்காலம் அந்த செவுத்துக்கு வெள்ளதான் இருக்கு. அந்த எதிர்காலத்தை நான் உருவாக்குவேன். பேசுறத நிறுத்தினா நல்லா இருக்கும். சர்வசாதாரணமா 5 வருஷம் கடந்துருச்சு. மறுபடியும் எழுந்திருச்சு நிக்கிறதுக்கு தயாராயிட்டோம். பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஸோ ஸ்டில் கடைசி தருவாள் யார் ஜெயிக்கிறா அப்படின்னு பார்த்தா அகைன் முசே இந்தியா தான். ஏன் இந்த தடவை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா முழுக்க வாய்ஸ் பிரச்சனை இருக்கு. ஸ்கிரிப்ட்ல வந்து 2 ஃபீலிங்களும் வந்து சர்வே காப்ஸ் சொல்லாம எதோ சொல்லி வச்சுதுங்க. டிபெண்ட் பண்ற மாதிரிலாம் இல்ல. ஸோ வந்து லைக் வந்து சர்வே காப்ஸ் தான். ஒருத்தனா ரெஜிமெண்ட் சொல்லி வச்சிருக்கான், ஒருத்தனா கோரு மோர்னு சொல்லி வச்சிருக்கான். இப்படி எல்லாம் பார்க்கும் போது 2 வருஷம் பேக் தெரியுது. ஐ திங்க் வந்து தமிழ்ல பார்க்காதீங்க கத்துவானு தெரியுமா? அப்படி அவனுங்க எல்லாம் தமிழை பார்க்காதீங்கன்னு சொல்லும் போது தமிழ் தான் நம்ம லாங்குவேஜ். ஐ திங்க் அப்படின்னா வீடியோ போட்டு இருந்தேன். ஆனா என் ஃபர்ஸ்ட் அனிமேவான பெஸ்ட் அனிமே ஏஓடி அப்பாற்பட்ட ஏஓடி இப்படி ஆக போது மனசெல்லாம் வலிக்குது. எனக்கு ஏதேதோ பண்ணுது. நான் அப்படியே ஒரு மாதிரி ஆகுறேன். ஒருத்தனா கோர் சொல்றான், ஒருத்தனா ரெஜிமெண்ட் சொல்றேன். ஐயோ 2 பிடில நான் சொல்ற மாதிரி தான் அடைப்போங்கடா. பட் பேசிக்கலா வந்து நான் ஒரு திங் எதுக்கு பாயிண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தா பின்னாடி பேக்ரவுண்ட் சாங் மட்டும் தான். உண்மையிலே வந்து திங் பேக்ரவுண்ட் இன்ஜினியர் நல்லா வேலை பார்த்திருக்காரு. ஸோ முசே இந்தியாக்கெல்லாம் சூப்பரா இருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர். அதே அமேசானுக்கு ஒரு மண்ணும் புரியாது பேனு சொல்லிட்டு ஒரு பக்கம் எரிய ஆரம்பிக்குது. உள்ள என்ன சொல்றேன்னு கேட்க மாட்டுது. ஸோ அதெல்லாம் மட்டும் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு வந்து முசே இந்தியா கைப்பற்றாங்க. ஸோ இப்போ திங் வந்து 10 மினிட்ஸ்ல முக்கியமான பாயிண்ட் கைப்பற்றது பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். ஓகேவா? ஸோ எனவே இந்த இடத்துல பேக்ரவுண்ட் இன்ஜினியர் குக் பண்ணி வச்சுட்டாருன்றதா உண்மை. ஓகேவா? ஸோ மற்றபடி வந்து ஈரன் வாய்ஸை மட்டும் எடுத்து பேசணும் அப்படின்னு பார்த்தா உண்மையிலே இடத்துல சொல்ல போனா ரித்திக் வந்து நம்மளோட ரோஷன் ப்ரூக்கு நல்லா வந்து ஈடுனா கொடுத்துருக்காரு. சூப்பரா பண்றாங்க. 2 பேருமே சூப்பரா பண்றாங்க. பட் வாய்ஸ்னும் போது 2ம் கம்பேர் இருந்தாலுமே ஸ்கிரிப்ட்ல பேசுற வாய்ஸ்னும் போது ரோஷன் ப்ரோ அங்க வந்து ஐ திங்க் ஹைப் ஆகுறாரு தெரியுது. ஸோ இந்த எபிசோட்லயே சம்டைம்ஸ் வந்து ரித்திக் ப்ரோ சூப்பரா பண்றாரு ரோஷன் ப்ரோ விட, சம்டைம்ஸ் வந்து ரோஷன் ப்ரோ விட ரித்திக் ப்ரோ சூப்பரா பண்றாரு, சம்டைம்ஸ் வந்து ரித்திக் ப்ரோவோட ரோஷன் ப்ரோ சூப்பரா பண்றாரு. பட் மோஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரோஷனா பார்க்க முடியுது. அகைன் வந்து அடுத்த எபிசோட் பார்க்க முடியுதான்னு பார்ப்போம் ரித்திக் ப்ரோவை. ஸோ கிட்டத்தட்ட வந்து எவ்வளவு வந்து 4க்கு 0வா 5க்கு 0வான்னு தெரியல. ஆனா இதுக்கப்புறம் வந்து அமேசானோட சரிவுன்றது அதிகமா ஆரம்பிக்கும் போது, அமேசானை போட்டு அடிக்க போறது அதிகமா ஆரம்பிக்கும் போது நினைக்கிறேன். ஏன்னா வந்து போக ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு அமேசானோட ஏஓடி. ஸோ எனிவே இதை பத்தி பார்ப்போம். பிகாஸ் இதுக்கு ஐ திங்க் வந்து முசே இந்தியாவை பேசின மாதிரி இதுக்கு அமேசானை பேச முடியலன்னு பார்த்தா அமேசான் ஆல்ரெடி எல்லா எபிசோட வந்துருச்சு. ஸோ நம்ம இதை பத்தி பேசணும் அப்படி விட்டு இருந்தா மேபி 1 இயர் முன்னாடி நம்ம பேசிருக்கணும். பட் அப்ப மிஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம போட்டு அடிச்சோம்னா அது கரெக்டா இருக்காது. பிகாஸ் நீங்க எல்லாரும் பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படின்றத விட வந்து இதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் அவனால மாற்றவும் முடியாதுல்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நேரமே முசே இந்தியாவே வந்து 4 சீசன் டப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ எனிவே காத்துனா பார்ப்போம் மக்களே. ஸோ எனிவே பாயிண்ட் ஆஃப் வியூல யார் இந்த 2 எபிசோட லீட் பண்றா அப்படின்னு பார்த்தா ஆப்வியஸ்லி முசே இந்தியா தான். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அமேசான் உங்களுக்கு டிராப் பண்றதுக்கு அமேசான் ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தா அது ஜஸ்ட் வந்து ஒரு கேரக்டர் வாய்ஸால இருக்கட்டும், இல்ல கன்ஃபார்மா வந்து ரோஷன் ப்ரோ மட்டும் தான் இருக்கும். அதுவும் மீறி பாயிண்ட் அடிக்குதுன்னு பார்த்தா ஸ்கிரிப்ட் ரைட்டிங் மட்டும் தான் அமேசானோட ஏஓடி. ஸோ மற்றபடி வந்து எதுவுமே வந்து தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி கிடையாது. பட் முசே இந்தியால வந்து ஒவ்வொரு கேரக்டருமே சூப்பரா இருக்கு. ஒவ்வொரு கேரக்டருமே வந்து சொல்றது கொஞ்சம் ஈர்க்குது நம்மள. இன்னும் அடுத்த எபிசோட் லிவி வேற வந்துருவான். ஸோ லிவி வர்சஸ் லிவின்னு போட்டா கன்ஃபார்மா வந்து இந்த எபிசோடு தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் நான் வாய்ஸா பார்த்துருப்பீங்க. ஸோ மேபி திங்க் வந்து அமேசானோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அமேசான் லீட் எடுத்தான். பட் அதுக்கப்புறம் லீட் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு போல அமேசான். ஸோ இதுக்கப்புறம் லீட் எடுக்கிறானா அப்படின்றத நம்ம காத்திருந்தா மக்களை பார்க்கணும். ஓகேவா? ஸோ இனிவே அடுத்த நாள் சந்திக்கிறேன். சொல்றதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் கடியை சத்தலாமா?